வணக்கம் நண்பர்களே. ட்ரீமிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதைகளை நேசிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பயணம். இன்று நம் முதல் நாவலான இதயத்தின் தீர்ப்பின் முதல் அத்தியாயத்துடன் இந்த பயணத்தை தொடங்குவோம். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இதயத்தின் தீர்ப்பு. தீர்ப்பு 1. சில தீர்ப்புகள் நீதிமன்றத்தில் எழுதப்படுவதில்லை. அவை இதயங்கள் அமைதியாக எழுதிய விதிகள். அத்தியாயம் 1. இதயம் துடிக்கும் வரை. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு இதயம் துடிக்கணும். ஆனால் ஒரு மருத்துவர் உயிரோடு இருக்கிறதுக்கு நம்பிக்கை துடிக்கணும். அதிகாலை மழை பெய்து முடிந்திருந்ததால் சென்னையின் சாலைகள் இன்னும் ஈரமாகவே இருந்தன. மருத்துவமனை வளாகம் மட்டும் வழக்கம் போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. வாசலில் நோயாளிகளை இறக்கிக் கொண்டிருந்த ஆம்புலன்ஸ்கள், அவசரமாக ஓடிக்கொண்டிருந்த செவிலியர்கள், ஒவ்வொரு நொடியும் ஒரு உயிரோடு போராடி கொண்டிருந்த மருத்துவர்கள். அவற்றின் நடுவே மிக கம்பீரமாக உயர்ந்து நின்றது ஆரோக்கியா கிரவுன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். மக்கள் மட்டும் அதை மிக எளிமையாக ஆரோக்கியா மருத்துவமனை என்றே அழைத்தார்கள். ஏனென்றால் அங்கே நம்பிக்கை இழந்து வந்த பலர் சிரித்த முகத்தோடு வீட்டிற்கு திரும்பியிருந்தார்கள். அந்த மருத்துவமனையின் ஒவ்வொரு சுவரும் ஒரு உயிரை காப்பாற்றிய கதையை சொல்லும். திடீரென ஆம்புலன்ஸின் சத்தம் மருத்துவமனை வாசலை அதிர வைத்தது. வாசலில் இருந்த செவிலியர்கள் வேகமாக ஓடினார்கள். ஸ்ட்ரெச்சரில் 8 வயது சிறுவன் மூச்சு விட போராடி கொண்டிருந்தான். அவனுடைய தாய் அழுது கொண்டே, டாக்டர், என் பையனை காப்பாத்துங்க என்று கதறினார். ஐசியூவிற்குள் குழந்தையை எடுத்துச் சென்றார்கள் மருத்துவர்கள். ரிப்போர்ட்டை பார்த்ததும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். சிவியர் கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், இமீடியட்டாக சர்ஜரி பண்ணியாகணும், ரிஸ்க் ரொம்பவே அதிகம், இப்பவே ஓட்டி ரெடி பண்ணுங்க என்று அவர் உடனே சிவிலியரிடம் திரும்பி, கால் டாக்டர் விக்ரமாதித்யன் என்றார். அதே நேரம் மருத்துவமனையின் மறுபுறம் லிஃப்ட் கதவு மெதுவாக திறந்தது. 6 அடிக்கும் சற்றே அதிகமான உயரமும் அந்த உயரத்திற்கு ஏற்ற அளவான உடல்வாகும், தொடர்ச்சியான உடற்பயிற்சியால் செதுக்கப்பட்ட தோள்களும், சட்டைக்குள் கூட மறைய மறுத்த உறுதியான புஜங்களும் அவனுடைய கம்பீரத்தை இன்னும் உயர்த்தி காட்டின. அடர்த்தியாக வளர்ந்த கருமை நிற முடி, நெற்றியில் புரண்டு விழுந்த சில கற்றைகள். அவற்றை ஒதுக்க நேரமில்லாதவன் போல மிக இயல்பாகவே இருந்தான். கூர்மையான புருவங்களுக்கு கீழே இருந்த கண்கள் எப்பொழுதும் ஒரு தீவிரத்தையும் அளவான கண்டிப்பையும் சுமந்தபடியே இருந்தன. அந்த கண்கள் சிரித்தாலும் அவற்றின் ஆழத்தில் இருந்த பொறுப்புணர்வு மட்டும் ஒருபோதும் மறைந்ததில்லை. அளவாக வெட்டப்பட்ட தாடியும் மெலிதாக இணைந்த மீசையும் அவனுடைய ஆண்மையை இன்னும் மெருகேற்றியது. அளவாக பேச பழகிய உதடுகள் தேவையில்லாமல் சிரிக்காது. ஆனால் ஒரு முறை புன்னகைத்து விட்டால் எதிரில் இருப்பவரின் மனப்பதற்றத்தை கூட குறைத்துவிடும் சக்தி அந்த புன்னகைக்கு இருந்தது. கழுத்தில் தொங்கியிருந்த ஸ்டெத்தஸ்கோப் அவனுடைய தோற்றத்திற்கு ஒரு மருத்துவரின் அடையாளத்தை மட்டுமல்லாமல் ஒரு நம்பிக்கையின் முகத்தையும் கொடுத்தது. அவன் நடந்து வரும்போது யாரும் திரும்பி பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். அப்படி திரும்பி பார்க்க செய்தது அவனுடைய அழகல்ல, அவனுடைய கம்பீரம். அவன் பேசுவதற்கு முன்பே இவன் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை உருவாக்கும் ஏதோ ஒரு கண்ணியம் அவனுடைய தோற்றத்தில் இருந்தது. அவன்தான் டாக்டர் விக்ரமாதித்யன், புகழ்பெற்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர். வயது எப்படியும் 30 இருக்கும். விக்ரம் தனது வேக நடையுடன் ஐசியூவிற்குள் நுழைந்ததும் சிறுவனின் தாய் அழுதுபடி அவன் முன் கை கூப்பி நின்றார். டாக்டர், என் பையனுக்கு எதுவும் ஆகாது இல்ல என்றார். விக்ரம் மெதுவாக சிறுவனின் தாய் கைகளை பிடித்து, பயப்படாதீங்க அம்மா, உங்க பையனை காப்பாற்ற என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன் என்ற அந்த ஒரு வாக்கியம் அவளின் கண்ணீருக்கு நடுவே ஒரு தைரியத்தை விதைத்தது. ஆபரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த காற்றை மிக மிக கனமாக இருந்தது. வைட்டல்ஸ் என்று கையுறைகளை அணிந்தபடியே கேட்டான் விக்ரம். மயக்க மருந்து நிபுணர் மானிட்டரை பார்த்தபடி, பிபி ஸ்டேபிள் சார், பட் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கு சார் என்றார். விக்ரம் அமைதியாக தலையசைத்தான். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓட்டிக்குள் இருந்த அனைவரின் பார்வையும் அந்த சிறிய குழந்தையின் மீது மட்டுமே இருந்தது. கௌதம் விக்ரமின் அருகில் வந்து நின்றான். ரெடி விக்கி, லெட்ஸ் சேவ் ஹிம் என்றான். அறுவை சிகிச்சை தொடங்கியது. ஸ்கேல்பல், எஸ் சார், ஃபோர்செப்ஸ் டன். ஒவ்வொரு கருவியையும் கேட்கும் முன்பே கௌதம் அவன் கையில் கொடுத்து கொண்டிருந்தான். நேரம் நகர்ந்து அறைக்குள் இருந்த அமைதியை உடைத்து திடீரென மானிட்டரின் ஒளி மாறியது. சார், பிபி டிராப்பிங். ஒரு ஜூனியர் டாக்டரின் குரல் சற்று நடுங்கியது. பல்ஸ் ஃபாலிங் சார், மற்றொரு செவிலியர் பதற்றமாகச் சொன்னாள். ஒரு நொடி அங்கிருந்த அனைவரின் பார்வையும் விக்ரமின் முகத்தை நோக்கி திரும்பியது. அவன் மட்டும் மானிட்டரை விட்டு பார்வையை திருப்பவே இல்லை. டோன்ட் பேனிக். அவனுடைய குரல் மெதுவாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு வார்த்தை அங்கிருந்த அனைவரின் பதற்றத்தையும் குறைத்தது. கீர்த்தனா, சக்ஷன், எஸ் சார். கௌதம், கிளாம்ப், டன். குட், லிட்டில் மோர். விக்ரமின் நெற்றியில் வியர்வை துளிகள் தெரிந்தன.
ஆனால் அவன் கைகள் மட்டும் இன்னும் அதே துல்லியத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தன. கமான் சாம்ப் என்று குழந்தையை பார்த்தபடி மெதுவாக முணுமுணுத்தான். நீ கண்டிப்பா இதை கடந்து வருவ. அடுத்த சில வினாடிகள் அறையில் இருந்த அனைவருக்கும் பல நிமிடங்களாக தோன்றின. சர், வி ஆர் லாசிங் ஹிம். ஜூனியர் டாக்டரின் குரலில் பயம் தெரிந்தது. விக்ரம் ஆழமாக மூச்சை இழுத்தான். ஃபோக்கஸ், நோபடி டேக்ஸ் தேர் ஐஸ் ஆஃப் தி ஃபீல்ட், ஸ்டே வித் மீ. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஓட்டிக்குள் இருந்தவர்களுக்கு தைரியமாக மாறியது. சில நொடிகள் அனைவரும் மூச்சை கூட அடக்கிக் கொண்டு நின்றனர். திடீரென்று மானிடரின் இதய துடிப்பு மீண்டும் சீராகத் தொடங்கியது. சார், பல்சஸ் பேக். கீர்த்தனாவின் குரலில் மகிழ்ச்சி தெரிந்தது. கௌதம் சிரித்தபடி ஐ நியூ இட் என்றான். விக்ரம் மட்டும் இன்னும் கவனமாக வேலையை செய்து கொண்டிருந்தான். நாட் இட். க்ளோஸ் தி இன்சிஷன். லெட்ஸ் ஃபினிஷ் இட் ப்ராப்பர்லி. இறுதியாக அறுவை சிகிச்சை முடிந்தது. விக்ரம் கையுறைகளை கழட்டிவிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டான். அனைவரையும் பார்த்து மெதுவாகச் சொன்னான், சர்ஜரி சக்சஸ்ஃபுல். அந்த ஒரு வாக்கியம் அங்கிருந்த ஒவ்வொருவரின் முகத்திலும் நிம்மதியை வரவழைத்தது. வெளியே குழந்தையின் பெற்றோர்கள் காத்திருந்தார்கள். விக்ரம் வெளியே வந்ததும், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுமா, உங்க பையன் உயிர் பொழைச்சிட்டான், இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று விக்ரம் கூற, அதை கேட்டவுடன் தான் குழந்தையின் பெற்றோருக்கு உலகமே திரும்ப கிடைத்ததை போல் இருந்தது. உடனே அந்த சிறுவனின் பெற்றோர் விக்ரமின் காலில் விழ முயல விக்ரம் உடனே தடுத்தான். என் காலில் விழாதீங்கம்மா, நான் என் கடமையத்தான் செஞ்சேன். உங்க பையன் கண்முழிச்சு அவன் சிரிக்கிற முகத்தை பார்த்தா அதுவே எனக்கு போதும். அவர்களிடம் தேவையான அறிவுரைகளை சொல்லிவிட்டு விக்ரம் அங்கிருந்து நகரப்போனான். அப்பொழுது ஐசியூவிற்குள் வந்த அந்த நோயாளியின் விரல்கள் லேசாக அசைந்தன. திடீரென கண்கள் மெதுவாக திறந்தான். அருகில் இருந்த செவிலியர் டாக்டர், பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வருது என்று பதட்டமாக அழைத்தாள். மயக்கத்திலேயே ஏதோ சொல்ல முயன்ற அச்சிறுவன் நிரஞ்ச என்று சொல்ல வந்தவன் குரல் பாதியிலேயே நின்றுவிட்டது. மீண்டும் அவன் கண்கள் மூடிக்கொண்டன. அவன் சொல்ல நினைத்த அந்த ஒரு பெயர் ஒரு விபத்தின் பின்னால் மறைந்திருந்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறது என்பதை அப்பொழுது யாருமே அறிந்திருக்கவில்லை. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கதைக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல கொடுங்க. ட்ரீமிங் தமிழுடன் தொடர்ந்து பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.